ரஜினிகாந்த், சிவாஜி கணேசன் முன்னணி கேரக்டரில் நடித்து கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் இயக்கி வெளிவந்த படையப்பா திரைப்படம் 25 ஆண்டுகளை நிறைவு செஞ்சிருக்குங்க. 1999ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி படையப்பா திரைப்படம் வெளியாகி நகரம் முதல் கிராமம் வரைக்கும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ரஜினிகாந்த், கே.எஸ். ரவிக்குமார், ஏ.ஆர். ரகுமான் காம்போவில் வெளிவந்த இந்த திரைப்படம் இன்னைக்கு பார்த்தாலும் புதிய அனுபவத்தை கொடுக்கும் என்று நெட்டிசன்கள் வலைதளத்தில் கூறி வராங்க. படையப்பா படத்தில் வில்லனாக ராதாரவி, நாசர் உள்ளிட்டோரும், மெயின் வில்லியாக நீலாம்பரி என்ற கேரக்டர்ல ரம்யா கிருஷ்ணனும் நிறைவான நடிப்பை தந்திருப்பாங்க. ஏ.ஆர். ரகுமான் இசையில ரஜினியின் ஓபன் சாங் முதல் மின்சார கண்ணா, வெற்றி கொடிக்கட்டு என அனைத்து பாடல்களும் பின்னணி இசையும் படத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருக்குங்க. காதல், ஆக்ஷன், சென்டிமெண்ட், காமெடி என கமர்ஷியல் சினிமாவுக்கான நல்ல உதாரணமா படையப்பா படம் அமைஞ்சிருக்கு. படையப்பா வெளியாகி 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ரஜினியின் ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கொண்டாடி வராங்க. 1999 வெளிவந்த இந்த திரைப்படம் அன்றைய காலகட்டத்திலேயே 61 கோடிக்கும் அதிகமாக வசூலித்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. தமிழ் சினிமாவில் 50 கோடி வசூலை தாண்டிய முதல் படம் என்ற சாதனையையும் படையப்பா எட்டியிருக்கு.